மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் இன்று அக்கட்சியின் கொடியேற்று விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. வத்தலக்குண்டு மதுரை சாலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மனோத தீபன் ஏற்பாட்டின்படி மாவட்ட துணை செயலாளர் லட்சுமி நாராயணன் தலைமையில் கொடியேற்றப்பட்டது. இந்த விழாவிற்கு வத்தலக்குண்டு, வெங்கடாஸ்திரி கோட்டை மற்றும் நிலக்கோட்டை 4 ரோடு பகுதிகளில் கொடியேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வெங்கடேஷ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சுப்புராஜ், நகர செயலாளர் சென்றாயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 5 தலைமுறைகளை கடந்தும் முன்னணி நடிகராக வலம் வரும் கமல்ஹாசன் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் மக்கள் நீதி மய்யம் என்னும் அரசியல் கட்சியை தொடங்கினார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை பெற்றது. தனது கொள்கையிலிருந்து சிறிதும் விலகாமல் தலைவர் காட்டும் பாதையில் பயணித்து அரசியலில் பீடுநடை போட்டு வரும் மக்கள் நீதி மய்யத்துக்கு நடப்பாண்டும் வரும் ஆண்டும் வரலாற்று திருப்புமுனைகளாக மாற உள்ளன. மண், மொழி, மக்களை காக்கும் விஷயங்களில் சிறிதும் சமரசமின்றி தொடர்ந்து களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த 8ஆம் ஆண்டு தொடக்க கொடியேற்று விழா நடைபெற்றது. நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.